ஹலோ வணக்கம் கைஸ், வெல்கம் பேக் டு மீ ஹவ் கேமிங். ஸோ இந்த வீடியோவில் நம்ம 99 நைட்ஸ் இந்த ஃபாரஸ்ட் அப்படின்ற ஒரு கேம் பிளே வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேம் வந்து எனக்கு ஆல்ரெடி தெரியும். இந்த கேமும் எனக்கு ஆல்ரெடி தெரியும். பட் இந்த தடவை நான் வந்து மல்டிப்ளேயர்லாம் யார் கூடயும் போடல, சோலோ தான். ஸோ லெட்ஸ் கெட் இட் டு த கேம் பிளே வீடியோ. ஸோ ஓகே, இப்போதைக்கு உள்ளே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஓகே கைஸ், இப்போதைக்கு உள்ளே போயிட்டுருக்கு. ஸோ இந்த வீடியோ மேபி நான் எவ்வளோ தான் எடிட் பண்ணாலும் மேபி ஒரு அரை மணி நேரத்துக்கு கூட வரலாம். முக்கால் மணி நேரம் வாய்ப்பு இல்லை. அரை மணி நேரத்துக்குள்ளே முடிக்கிற மாதிரி நான் பார்த்துக்கிறேன். ஸோ ஓகே, கேம்குள்ளே வந்துச்சு. இப்போதைக்கு வந்தோடனே உட்டை உடைக்க சொல்கிறாங்க. வாங்க உட்டை உடைப்போம். பிளாக் ஷூட்ஸ் வீடியோ அப்புறம் வரும்னா நாளைக்கு வருது. ஸோ பி ரெடி. ஃபஸ்ட்டு வீடியோ தான் பிளாக் ஷூட். ஃபஸ்ட்டு பிளாக் ஷூட் தான் போட்டோம். நீ யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு பார்க்கலாம். இது எதுக்குடா ஸ்டோர் பண்ண வேண்டாம். கார்பெட்டு என்று டேய் என்னடா? ஓ எல்லாத்தையும் போட்டி வாட்ரா. இந்த ஒன்றுங்க தரமா. ஓகே, இப்போதைக்கு எல்லாத்தையும் போட்டுருவோம். டிங் 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 டிங். ஓகே, லெவல் 2 கேம்ப் ஃபயர் ரீச். டேய் பண்ணி, உன்னை நான் அப்புறமா அடிக்கிறேன் பண்ணி. இப்போதைக்கு இது இங்கே பிளான் பண்ணிடுவோம். இந்த வீடியோவில் மினிமம் நம்ம வந்து ஒரு 20 days சர்வே பண்ணுவோம். அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் இந்த வீடியோவுக்கு ஒரு 20 ஓகே ஒரு 20 லைக்ஸ் கிட்டே வந்தாச்சு அப்படின்னா நான் அதுக்க பார்ட் 2 வந்து தனியாக ஓகேங்களா. இதே கேம் பிளேலாம் வராது. ஃபஸ்ட்லேருந்து அப்படியே போடுவோம். அப்படியே லெவல் 3 கேம்ப் ஃபயர் ரீச்ட். ஓகே, இதுக்கு ஏதோ ஃபயர் மேக்கிங்னு ஒரு அவார்ட்லாம் தராங்க. ஓகே, டைமண்ட்ஸ் ஏற்றலாம். ஏலியன் கிளாஸ் தான் எப்பயுமே இப்படி போட்டால் கொஞ்சம் குறையும். ஓகே, இப்போதைக்கு லைட்டாக எக்ஸ்ப்ளோரேஷன். வாட்ரா என்னதுடா அது? ஐயோ கைஸ், இந்த கேம் பக்கமாக நான் கொஞ்ச நாளாக வரல. பார்த்தீங்கன்னா இது ஏதோ ஏங்க இது என்னங்க, இதை பற்றி ஒன்றும் ஒரு ஐடியாவும் இல்லை. என்ன இருக்கும், எப்படி இருக்கும், ஒன்றும் புரியல. ஓகே, இந்த ஐலாண்டை பற்றி நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஓகே ஏன்பா இருங்க. ஐயோ நான் வேறு ஸ்ப்ரிண்ட் பண்ணி திரியிறேன் தம்பி உள்ள. கோல் அந்த மாதிரி தாங்கடா ஏதாச்சு யாரா நீங்கள்? ஓகே, இங்கே சைல்டு ரெஸ்கியூ பண்ணுறோம் மேடம். காம்பஸே இன்னும் கட்டல, அதுக்குள்ளே இதை கண்டுபிடிச்சி. இப்போதைக்கு நம்ம கன் ஏதாச்சும் எடுத்தால் தான் வர முடியும். என்னடா இது எக்ஸ்ப்ளோர் பண்ண விட மாட்டேங்கிறீங்க சார். ஷோ ஓகே, டேக்கு அவ்வளோதானா? பக்கத்தில் எங்கேயாச்சும் இருக்கா? ஓகே, அங்கே ஒரு 2 கோல் இருக்குது. அதை மட்டும் அப்படியே ஆட்டையை போட்டு. இது கிரேவியாடா? ஓகே, அண்ட் ஹார்ட் மூட்லாம் நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க. இது ஃபஸ்ட் டே நைட்டுன்றதுனால வந்து அந்தளவுக்கு ஐ மீன் டியர் வரமாட்டான். ஸோ ஓகே, நம்ம வாட்டுக்கு கிளியராக எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணுவோம். ஏன்னா டே 1 நைட் தானே. பாய் குட்ஸாக கிடச்சிருச்சு. ஓகே, அப்போ இங்கே இருக்கிற எல்லாத்தையுமே தூக்கிட்டு போவோம். ஹலோ உல்ஃப், எனக்கு அடிக்க மாட்டேன்ல. குட் பை தானே? குட் பைங்க. எவ்வாறு தம்பி நீ? ஓகே, ஸ்க்ராப் ஷீட் ரைட். இங்கே ஸ்க்ராப் இருக்கா? கண்டிப்பாக இருக்கு. ஓகே, இங்கே ஒரு நெயில் இருக்குது. ஸோ இதையும் நம்ம எடுத்துக்கிட்டு ஓகே, இப்போதைக்கு கேம்ப் ஃபயருங்கடா அங்கே இருக்கா? ஓகே, லெட்ஸ்கோ. என்னடா பண்ணி இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் மான் குட்டியே, செல்ல மான் குட்டியே ஓடுற. ஓகே, ஸோ இப்போதைக்கு இது ஃபஸ்ட்டு இதில் போடுவோம் எல்லாத்தையும். இந்த கோல் 3 கோல் எடுத்துட்டேன்னா வேறு லெவல். ஏதோ ஒன்று மட்டும் போடல, தெரிஞ்சு போச்சு. அது என்னது? ப்ரோக்கன். சரி ஓகே, வாடா. ஓகே, லெவல் 4 பக்கத்தில் போகுது. ஸோ கொஞ்சம் விட்டு வேணால் உடச்சி கிராஃப்டிங் டேபிளில் போட்டு நம்ம அதை ஃபஸ்ட்டு லெவல் 2 பண்ணி ஒரு பெட்டு டே 1 வைப்போமோ, செதற விட்டுறலாம். ஆனால் டே 1 வச்சா கேம் கொஞ்சம் ஹார்டாக போகும். பட் இருந்தாலும் பரவாயில்ல, நான் 20 days சர்வே பண்ணிட்டு லீவ் ஆகிடுவேன். அந்த தைரியத்தில் தான் விளையாடிட்டே இருக்கேன்.
ஓகே, இன்னைக்கு பெல்ட் ட்ரேடர் வருவான்னு நினைக்கிறேன். ஓகே யா. ஸோ இப்போதைக்கு உனக்கு பன்னி ஃபுட் எடுத்து தரணும். ஸோ தம்பி பன்னி தெரியா? பன்னி பன்னி ஃபுட் தான், பன்னி ஃபுட் தான், ஃபுட் தாடாடி. யாரா இப்படி டி தம்பி குட் பை தானே நீ? டே உல்ஃபுக்கிட்ட போகாதரா, எனக்கு கடிச்சு விடுவானுங்க. டேய் என்னடா நீங்கள் ஒரு கூட்டத்தை உங்கள் காலை நானே வெட்டி இதில் அப்படியே காலை அப்படியே தனியாக வெட்டி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல. அப்படி டே அன்ஸ்டோர் பண்ணலடா, ஸ்டோர் பண்ணண்டா. ஸ்டோர் அழுத்துனா கொஞ்சம் தூரம் போனதுனால செஸ்ட் ஓப்பன் பண்ணுறேன். இல்லையா இது செஸ்ட் ஓ இது அது வேறு ஏரியா, இது வேறு ஏரியா போல். ஓகே, இந்த செஸ்ட்டில் நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஓ போய் இங்கே பாருங்கள், குட் ஆக்ஸும் கிடச்சிருச்சு, குட் சாக்கும் கிடச்சிருச்சு. லெட்ஸ் கோ. ஓகே, இங்கே 2 பன்னீஸ் இருக்குது. சாரிடா உங்களை கொள்றதுக்கு, அதுவும் குட் ஆக்ஸ் வச்சு ஈஸி. ஓகே, எனக்கு லக்கே இல்லை போலையே. தம்பி உன்னோட காலை மட்டும் ட்ராப் பண்ணினா நல்லாயிருக்கும். டே ஃபுட்டு வேறு ஸ்டார் வாங்கி சேர்த்துட போகிறேன்டா. ஓகே பா, நல்ல வேலை பண்ணி கொடுத்துட்டான். எங்கடா கேம்ப் ஃபயர்? அங்கடா வரண்டா. இதே அப்புறம் ட்ராக் பண்ணி கொண்டு போகிறீங்கன்னா ஸ்டோர் பண்ணியே கொண்டு போகலாம். இருந்தாலும் பரவாயில்ல, பார்த்துக்கலாம். வாங்க ட்ராக் பண்ணியே கூப்பிட்டு போவோம். ஸோ இந்தாப்பா பண்ணி ஃபுட் ஃபில்ட்ரேட்டர் வச்சுக்கோ. எங்கடா என்னடா நீ ரிவால்வர் தருவான்னு பார்த்தா இப்போ ஓல்டு ஃப்ளாஷ் லைட் தான் வாங்கணும். சரி ஓகே, இதுவும் கொஞ்சம் யூஸ் இருக்குன்றதுனால வாங்குகிறேன். தம்பி இந்தா ஃபஸ்ட்டு நீ இதில் போ விடலாம். ஓகே, இப்போதைக்கு அப்கிரேடு தரணும். ஒயிங் 20 விட்டு எடுத்து அந்த ஒரு பெட்டி செஞ்சுருவோம். டா 3 மாதம் தான் கிளம்ப. ஓகே அங்கே கிராஃப்டிங் டேபிளில் கொஞ்சம் இருக்கு, பார்க்கல. ஓகே தம்பி, லெவல் 4 பார்க்க தயாரா? போலையா என்னடாடி? ஓகே, இப்போதைக்கு கொஞ்சம் ஃபுட்டை சாப்பிட்ருவோம். ஓகேவா? ஓகே, நான் கூட ரிவால்வர் ஓ அங்கே பாருங்க, அங்கே பார்த்தீங்கன்னா இல்லையா இந்த ஸ்ட்ரக்சரை போய் ரூட் அடிப்போம். வாங்க வுட் எடுத்து கிராஃப்டிங் கேம்ப் ஃபயரில் போடலாம், பொறுமையாக போடலாம். இதுலேருந்தே எனக்கு ஒரு 15 வுட்டுக்கிட்டே கிடச்சிரும். இதெல்லாத்தையும் எடுத்தால் எனக்கு வந்து 15 + 3 18 கிடச்சிருச்சு. நான் 2 வுட்டு எடுத்து இதில் உல்ஃப் இருப்பான்னு நினைக்கிறேன். தேவிகா வாடா தம்பிடே வாடா. எப்போ அடிக்கிறானே அவனுக்கு சே உல்ஃப் பிளேட்டு ஏதோ ஒரு லக்கில் ட்ராப் பண்ணிடுவானோ அப்படின்னு. ஓ நைட் அப்ரோச் ஆகுது. டே 2 வேறையா இது? சண்டேயில் கிராஃப்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு சீக்கிரமாக. தம்பி என்னடா லக் என்னடா இப்படி இருக்குது? தேவையான முக்கியமான லூட்லாம் ஃபஸ்ட்டே கிடச்சிருக்கு. ஓகே நல்லதான். இதே அப்படியே ஃபுல்லாக லூட் அடிச்சுட்டே போயிட்டு எப்பா ஃபுல்லாக லூட் அடிச்சுட்டே போயிடுவோம். நைட் ஆகிடுச்சு. டியரே கொஞ்சம் டைம் கொடுறா, நான் போயிடுறேன். குட் பை தானே? ஓகே லெட்ஸ் கோ. லேக் ஆகுது லைட்டாக. வேணா இல்லை, டியர் ரொம்ப நல்ல பையன் கைஸ். பாருங்கள் வரவே இல்லை. ஏன்னா நான் கேம்ப் ஃபயர் பக்கம் வந்துட்டேன். ஐயோ கைஸ், சேர் எல்லாத்தையும் இதுலேயே போட்டுங்க சார். ஸோ சரி ஓகே விடுங்க. இப்போதைக்கு நான் வந்து என்ன ஒன்று தான் இருக்குது, 19 வுட்டை உட்காந்து மைண்ட் பண்ணி. ஸோ தேவையில்லாத வேலை. ஓகே இப்போதைக்கு ஓகே கைஸ், நான் கேம்ப் ஃபயரில் முக்கால்வாசி போட்டு இருங்க இதில் ஃபுல்லாக போடு. என்ன 4 தான்? ஓகே ஸ்க்ராப் பண்ண போடுங்க சார். ஓகே நான் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஏங்க யாருங்க இவன்? ஸ்கெட்சி சேல்ஸ்மேன் ரேண்டம் ஆஃபரிங் 10 டைமண்ட் கொடுத்தா 11.1 ஆர்ட்ஸ் ஃபார் எனி ரேண்டம் ஆஃபரிங். கேம்ப் ஃபயர் அப்கிரேடா? யாருங்க இவன்? ஐ கேன் அப்கிரேட் யுவர் ஃபார் எ ப்ரைஸு. ஓகே இவன் என்னதுன்னு வந்து நீங்கள் இந்த மரத்தை உடைக்க முடியுமா? நீ சாஞ்சிட்டு இருக்கிற மரத்தையே உடைக்கிறேன்டா வாடா. ஓகே இப்போதைக்கு இவன் யாருன்னு எனக்கு தெரில, கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ ஏடா பயந்தே போயிட்டேன்டா நான் கூட. ஒரு ஐயோ டியர் வந்துருச்சு. எங்கடா போனேன்? டியர் வந்துருச்சு போல அப்படின்னு நினச்சா இவன் உல்ஃப் உட்காந்து கிடச்சிட்ருக்கான். டி இது ரெண்டுத்தையும் அழகாக சேர்த்தி உடையடா. ஏடா ஓகே ஸோ தம்பி வாப்பா. ஓகே இது இப்போதைக்கு டே 3. இப்போ டே 4 ஏன் காட்டுதுன்னா
பெட்டு வச்சதுனால இன்னும் 20 வுட்டை சேர்த்தி இன்றைக்கி பெட்டை வச்சுட்டு தான்டா எக்ஸ்ப்ளோரேஷனு. சம்திங் இஸ் எமர்ஜி. ஓ ஃப்ராக் அப்டேட் வந்துருச்சு அந்த தடவை நம்மளுக்கு. ஓகே ஓகே, அதில் நம்ம அந்தளவுக்கு கண்டுக்க வேணாங்க. நம்மளோட எய்மு டே 20 ரீச் பண்ணணும். அடுத்த வீடியோவில் டே 50 ரீச் பண்ணுவோம். அதுவுமே இந்த வீடியோவுக்கு ஒரு 20 லைக்ஸ் வந்தால் தான். ஏன்னா கண்டிப்பாக டே 50லாம் ரீச் பண்ணுறதுக்கு லேட் ஆகுங்க. ஏனோ ஓகே ஓகே தம்பி பண்ணி இப்போதைக்கும் கூட எனக்கு வேலை இல்லை. இங்கே பாருங்கள் ஃப்ராக் அப்டேட் பக்கத்தில் போய் காட்டுறேன். ஸோ ஓகே, இப்போதைக்கு நேராக வாங்க போகலாம். இதாக பாருங்கள், இதான் ஃப்ராக். இப்போ இதுக்குள்ளே போக முடியுமா என்னால்? ஓகே போயிட்டான். கிளைம் அப்புறம் எப்படி இங்கே வந்து டே தம்பி 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 யாப்பா யாப்பா. நான் சும்மா எட்டி பார்க்கலான்னு போனேன். உங்களுக்கே கரெக்டாக இருக்கா? டே ஏடா இப்படி கருமோ. 20 வுட்டுப்பா, 21. ஓகே இதை ஒன்று செய்யலாம். என்னதுங்க இது? சப்ளை கிரெட்டு ஆக்சஸ் பர்மனெண்ட் இன்வென்ட்ரி ஐட்டம்ஸா? கிராஃப்ட் பண்ணி பார்க்கணும். வுட்டு தான், அதனால் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு இப்போதைக்கு இந்த ஒரு பெட்டு தான் முக்கியம். ஏன்னா நாளைக்கு வந்து டே 7 வந்துடும். டே 4 வர வேண்டியது டே 7. ஓகே, எப்படி இந்த ஒரு 3 வுட்டை நான் மிஸ் பண்ணேன். டே 4 ஐ மீன் இந்த பெட்டெல்லாம் வச்சு டே 4 இப்போ வந்து நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கேம்ப் ஃபயர் அப்கிரேடுக்காக. கேம்ப் ஃபயர்னால் ஃபுல்லாக கிராஃப்டிங் வென்ஸு அது இது எல்லாத்தையுமே வந்து அப்கிரேட் பண்ணுறதுக்காக செலவழிக்கிறேன். ஐயோ ஹங்கர் பாரை பார்க்கவே இல்லையே தம்பி, ஒரு நிமிஷம். ஓகே இங்கே பாரு, எனக்கு என்ன தர இந்த மேப்பும் சப்ளை கிரேட்டு கூட. சப்ளை கிரேட்டு தான் ஃபஸ்ட்டு என்னன்னு பார்க்கணும். எனக்கு இங்கே வைப்போமா? இது ஐரா தின்றேன். ஓப்பன் சப்ளை கிரேட், நோ ஆஃபரிங். ஓ புஞ்சி போச்சு. இந்த ஸ்கெட்சிஸ் அங்கே ஒருத்தவன் சாஞ்சு உட்காந்துருந்தானே, எங்கடா அவன்? அங்கே எங்கேயோ ஒருத்தன் உட்காந்துருந்தானே, அவன்கிட்ட வாங்கி நம்ம இது வேஸ்ட்டை 3 வுட்டு போச்சு. தின்றான் ஃபஸ்ட்டு, அப்புறம் செத்துக்கிட்டு போயிருப்போம் ஸ்டார்விங்கில் பேசாமல். ஆமாம் வாங்க டே சண்டையில் கிராஃப்ட் பண்ணுறான். சண்டையில் இங்கே இருக்குது. சண்டையில் ஒரு கிராஃப்டிங்கு, காம்பஸ்க்கு ஒரு கிராஃப்டிங் போடுறான். சண்டையில் வந்து இங்கே வா, காம்பஸ் வந்து இங்கே வா, மேப்பு வந்து இங்கே வா. ஓகே 10 செகண்டில். சரி நான் இப்போ போய் இது இந்த பையனை இது பண்ணலான்னு நினச்சேன். எங்கடா இருக்குது? இந்த பக்கம் ஈஸ்ட் சைடா? ஓகே சரி ஓகே, இப்போதைக்கு நம்ம கிராஃப்டிங் பென்ஸ்லேயும் ஒன்றும் பண்ண முடியாதா? சரி ஓகே, அடுத்ததுக்கு 10 ஸ்க்ராப்பு 15 வுட்டா? நான் வேணால் வுட்டு கலெக்டிங் பண்ணவா? ஐயா வுட்டு கலெக்டிங் வேணால் பண்ணலாம். ஸோ யா ஓகே, இப்போ வரைக்கும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதை கொஞ்சம் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா அது கொஞ்சம் சப்போர்ட்டிங்காக இருக்கும். ஸோ பண்ணுங்க. அண்ட் பிளாக் ஃப்ரூட்ஸ் ஆர் இந்த மாதிரி கண்டென்ட்ஸ்லாம் வேணும்னா சப்ஸ்கிரைப் அப்படியே லைட்டாக பண்ணி விடுங்க. ஓ போச்சு, தண்ணி வந்துச்சு. ஏடா இப்படி தண்ணியில் எடுக்க முடியுதா? எடுத்துட்டேன், ஜாலி. ஓகே ஒரு 9 வுட்டு. ஓகே இன்னும் 51 செகண்டாடா. இந்த நைட்டு மட்டும் ஏன்டா ஸ்லோவாக போகுது? 10 வுட்டு எடுத்துருக்கேன், இன்னும் 5 வுட்டு எடுக்கணும். ஓகே யா தேவிகோ ஈஸி, வி கேன் டூ இட். பண்ணி நான் உன்னை அடிக்கல, பண்ணி இல்லை பன்னி. ஸோ ஓகே கட 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 சி சாரி கைஸ். ஐயோ என்னடா நான் கேம்ப் ஃபயரில் போட்டேன். சரி இன்னும் 3 வுட்டு வேணும் சார். அதான் ஒரு நிமிஷம் கைஸ். ஸோ ஓகே கைஸ், நம்ம வந்து டே 5 டே 5 இது லிட்ரலி, பட் டே 7 இன்றைக்கி வந்து ரைடு வராங்களா? ஐயா இதைத்தான் எதிர்பார்த்தேன். வாங்கடா நீங்களா நாங்களான்னு பார்த்துருவோம். வாங்கடா ரெட் கார்பெட் என்ட்ரி. ஸோ ஓகே யா இதையும் கொண்டு போய் கேம்ப் ஃபயரில் போட்டுரும் லால் அப்படின்றது. ஓகே இப்போதைக்கு இதை ஓப்பன் பண்ணேன். ஓகே இப்போ போயிட்டு ஸ்க்ராப் மெட்டல் கலெக்ட் பண்ணிட்டு வரும். 10 ஸ்க்ராப் மெட்டலா? எக்ஸ்ப்ளோர் பண்ணாத சைடு இந்த பக்கமே போவோமா? இல்லை இந்த பக்கம் போவோம். வாங்கயா சைல்டு போய் ரிட்ரீவ் பண்ணுவாங்க. சைல்டு ஐ எம் கம்மிங் ஃபார் யூ. எல்லோரும் யூஸ் பண்ணும் எளிய வழி தான் நானும் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ புல்லட் இருக்கா? 12 தான் இருக்கா? சந்தோஷம்.
தம்பி அங்கே உச்சத்தில் என்ன பண்ணுறீங்க வாங்க. ஹெட் ஷாட் ரொமேல் இதா வாங்கிக்கோ. ஃபுட்டு முக்கியங்க, சோறு முக்கியம். அப்படிங்கள ஒரே ஒரு இது மட்டும் நான் விட்டு வைப்பேன். ஏன் பையனை எடுத்துகிட்டு போகும். இங்கே எஜ்ஜில் போய் நின்றுக்கிட்டு தம்பி வாங்க. ஐயோ கீழே ஆல்ரெடி ஒருத்தர் இருக்கானே. ரெட் கார்பெட் என்ட்ரி ரீலோடிங்கா? ஓகே ஓகே. ஐயோ டேடி எங்கடா போகிறேன்? இங்கே வாடா. இன்னும் 6 புல்லட் தாங்க இருக்குது. 3 சந்தோஷம். இதில் வேறு புல்லட் வேறு மிஸ் ஆகிட்டு. ஏன்னா இப்படி போச்சு. இன்னும் 6 இருக்கா. ஓ வை இருக்குது. சூப்பர். அவ்வளோதான் சார். வாடா தம்பி நீங்கள் அவ்வளோதாங்க. குட் பை நினச்சேன். ஓகே முடிஞ்ச். ரெட் கார்பெட் என்ட்ரி. எங்கடா ஃபுட்டை கலெக்ட் பண்ணுறான்? ஃபுட்டை இருங்க ஃபஸ்ட் பர்சனுக்கு மாதிரி போவான். ரெட் கார்பெட் என்ட்ரி கொடுத்தேன். ஐயோ ரெட் கீ ஸ்டோர் பண்ணி தொலைச்சிட்டேன். இருங்கடா அன்ஸ்டோர். இருங்க ரெட் கீ மட்டும் ஸ்டோர் பண்ணக்கூடாது. அப்பா ரொம்ப பளிச்சுன்னு இருக்கோ. ரொம்ப பளிச்சுன்னு இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு இதை எடுத்துகிட்டு போயிட்டு இதாப்பா தம்பி வச்சுக்கோ. இப்போ தேர்ட் பர்சன் தாங்க விளாட வருது. ஏன்னா ரோப்ளாக்ஸ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நான் தேர்ட் பர்சனில் தான் விளாடுவேன். தம்பி இல்லைப்பா அழுவுது என்ன வண்டி. ஓகே ஸோ தம்பி சீக்கிரம். ஓ ஸ்பியர் நாட் பேட். க்ளோஸ் காம்பேட்டுக்கு யூஸ் ஆகும். இன்றைக்கி நைட். ஆமாம்ல இன்றைக்கி நைட் ரைடுன்னு குழந்த உன்னை நான் அட்டாக் பண்ணும்போது அட்டாக்கில் மாட்டி சிக்கிக்காது. எங்கடா கேம்ப் ஃபயரு? சோறு இருக்கா? ஓகே கடைசியில் சோறு ஸ்டார் வைஸ் ஆகாமல் இருந்தால் எனக்கு சந்தோஷங்க லிட்ரலி. இருங்கடா 4 3 2 1 லெட்ஸ் கோ. தம்பி போயிட்டு வாப்பா. ரெட் கார்பெட் என்ட்ரி கொடுத்து மிஸ்டீரியஸ். ஓகே ஐ எம் ரெடிடா. வாங்கடா ஸ்கிப்பு. இந்த கட்சியெல்லாம் உங்களுக்கே தெரியும். நான் வேறு எதுக்கு காமிச்சிக்கிட்டு. வாங்கடா ஐ எம் ரெடி. இருங்க சோறு கொஞ்சம் சாப்பிட்டுக்குவோம். சோறு சாப்பிட்டு தயாராக இருக்கேன்டா. இந்த மேப் அந்த மிஸ்ஸிங் சைல்டோட போர்டு கிட்ட தான் ஃபஸ்ட்டு கைஸ் பாடம் வரும். வாங்க ஏடா ஓடுறேன் வேணாம். எங்கடா அவன் இன்னொருத்தன் இருக்கியா? வா அவ்வளோமா முடிச்சாச்சு. ஈஸி. என்னடா இது ஃபுட்டு இல்லைடா, அந்த கல்டிஸ்ட் பாடி அதுவே எரிஞ்சிருச்சா? ஆல்ரைட் தம்பி நீயும் போய் சாகுங்க. எரிங்க. ஓகே கமான் படி கமான். கல்டிஸ்ட் ஜெம்மோ போயிட்டு இதெல்லாம் போட்டுருவோம். இந்த வீடியோவுக்கு இதே மாதிரி 40 or 50 days சர்வை பண்ணி வீடியோ போடணும் அப்படின்னா லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைபர் தெரிக்க விடுங்க. நம்ம வீடியோ போட்டுருவோம். ஸோ டைம் என்னடா இன்னும் 33 செகண்ட்ஸ் இருக்கா? ஓகே ஜிஜி. ஸோ யா டப்புன்னு காலையில் டப்புன்னு இருங்க. நம்ம ஏதாச்சும் கிராஃப்ட் பண்ணணுமோன்னு பார்த்துக்கலாம். ஃபார்ம் ஐயோ இதை மறந்தே போயிட்டேன். ஃபார்ம் பிளாட். ஐயோ இப்போ நான் என்ன பண்ணேன்? சரி ஓகே இன்றைக்கி போய்ட்டு எக்ஸ்ப்ளோர். என்னடா இது ஃப்ளாகு கேன் மார்க் ஸ்பாட்ஸ் ஆன் த மேப். என்னென்னமோ கொண்டு வந்துட்டாங்க. பூஸ்ட்டு பேடா. கெட் அவுட் ஆஃப் பேஸ் பாஸ்டர். ஓ அப்படியா? சரிடா. சரி ஓகே லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர். இந்த பக்கம் போவோம். சர்வைவ் 10 days முடிஞ்சிச்சா? உல்ஃப் பெல்ட் கேட்டு வந்துட்டாயா? ஓகே ஐயோ மழை வருது. நான் வேறு கேம்ப் ஃபயர் கண்டுக்கிறதே இல்லை. அது வாட்டுன்னு கிடக்குது ஒரு மூலையில். ஓகே சீக்கிரம். டே 12 11 சரி என் ஆசையை எடுத்துட்டீங்களா? சரி ஓகே தம்பி வாப்பா. கொஞ்சம் டிராஃபிக் சவுண்டு கேட்டால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எடிட்டர் அதை குறைச்சாலும் பார்த்துருவார். சரி ஏடா பக்காவாமல் அழகாக போடா. அப்படிதான் பேண்டேஜ் போடு வேறு லெவல். ஏன்னா இதுக்கு நம்மளுக்கு இப்போ ஹெச்பி கம்மியாக இருந்ததுன்னா டப்புன்னு இதை போட்டு ஒரு அழுத்தணும்னு வச்சுக்கோங்க. ரீலோட் ஆகிக்கும். என்னடா ஸ்டோர் பண்ண முடியல? ஜாய்ஸ்டிக்கை மாற்றணுயா? ஓ ஃபயர் கேனிஸ்டர் சூப்பர். இங்கே நேரம் ஃபிஷிங் ஹவுஸா? செஸ்ட் இருக்கா? ஓகே தேவிகா. இங்கே எதுக்குடா ஃப்ராகு? யோ அடிக்காத. நான் செத்துருவேன். இவன் அடித்தாலும் சாக மாட்டேன். ஆல்ஃபா உல்ஃப் அங்கே இருக்கு. அது அடிக்குதுன்னு நினச்சேன். குட் ஆக்ஸா என்கிட்ட ஆல்ரெடி இருக்கே. சாரி ஓகே
இந்த பக்கம் தான் நான் போகலான்னு பிளான் பண்ணேன். ஆனால் அங்கே ஒரு வீடு இருக்குது. சரி ஓகே வாங்க. ஆல்ஃபா உல்ஃபுக்கெல்லாம் பயந்துட்டு இருந்தா எந்த காலத்தில் இருக்கேன் நான்? ஆல்ஃபா உல்ஃபுக்கெல்லாம் உட்காந்து பயந்துட்டு இருக்கேன். அப்படி தான் சொல்லுவேன். ஆல்ஃபா உல்ஃபுட்டிக்கு அடி வாங்கி சாகப்பான் உறுதி. ரைஃபிள் ஆமாம் இங்கே போட்டு வைக்கலாமா? ரைஃபிளே என்கிட்ட இல்லை. ரைஃபிள் ஆமோ மட்டும் தாங்க. உள்ளார ஒரு ஓனை இருக்கிறது. இங்கேருந்தே பார்த்துக்கிட்டேன். ஓகே வுட்டுக்கு இதுக்கு மேலே ஒரு 15 வுட்டு இங்கே கிடச்சி உள்ளது. 18 டோட்டலாக. பட் அதை நான் அந்த 3 வுட்டு நான் விட போகிறேன். வாடா சரிப்பா பண்ணலாம். உல்ஃப் பெல்ட்டை ட்ராப் பண்ணலாம்லடா. ஏடா எவனுமே உல்ஃப் பெல்ட்டை மட்டும் ட்ராப் பண்ண மாட்டேங்குது. ஓகே தம்பி உள்ளார செஸ்ட் இருக்கணும். போடு கியூ ஃபயர் கமிஸ்டரோட கோல் வேறு தான். ஓகே சீக்கிரம்டா. இன்னும் 9 நாள் சர்வே பண்ணணும். இதுக்கே மணி வந்து 21. போய் இங்கே பாருங்கள். லக்குனா லக்கு சரியான லக்கு. நான் வெக்கிட்டு இந்த மாதிரி லக்கு நெக்ஸ்ட் டைம் ப்ளே பண்ணும்போது இருந்தால் பரவாயில்ல. ஆனால் இருக்காது. இதெல்லாம் ஒரு தடவை தான் கிடைக்கும். அப்போவே அட்ஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ ஓகே வாங்க சீக்கிரம் டைம் பண்ணடி. ஹெச்பி பார் வேறு மறைச்சிட்டு இருக்குது. 42 செகண்ட் இருக்கா? ஓகே பரவாயில்ல. இருந்தாலும் இப்போதைக்கு கொஞ்சம் கிடச்ச ஸ்க்ராப் மெட்டலே 10 இருக்கும். அதுக்குள்ளே நான் ஐடி சாப்பிட்டுருக்கோம். 30 போடா 34 செகண்ட்ஸ் இருக்கேடா. ஓகே எனிவேஸ் சீக்கிரம் கேம்ப் இருப்போம். வாங்க நண்பர்களே, எல்லோரும் ஒன்றா போடலாம். கேம்ப் ஃபயருக்கு போய் ஸ்க்ராப் மெட்டல்ஸை போட்டு கேம்ப் ஃபயரை குறிச்சி கிராஃப்டிங் மீன்ஸ். ஐயோ இங்கே பாருங்க. ஐயோ இது போடு. ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் கீழே போடு. போச்சு ஒரு வுட். நான் எல்லாத்தையும் கீழே தாங்க போட்டேன். எல்லாம் அதுவாகவே போய் விழுந்துருச்சு. ஒரே ஒரு சேர் ஆர்ஐபி சேர். 2 ஃபியூயல் கேனிஸ்டர் எடுத்திருக்கேன். வேறு லெவல். ஹலோ கைஸ் ஒரு நிமிஷம். ஸோ கைஸ் லைட்டாக ஏஃப்கே போட்டேன். லைட்டாக ஓகேங்களா? ஒன்றும் அந்தளவுக்குலாம் போல். சும்மா லைட்டாக ஒரு 2 நிமிஷம் போயிட்டு வந்துட்டேன். ஓகே எவ்வளோ? 9. ஆர் யூ கிடிங் மீ? ஒன்று சைட் டேங் இட். ஓகே இப்போது வீடியோ வேறு 22 நிமிஷத்துக்கு வந்துடுச்சு. நான் எக்ஸ்ப்ளோரேஷன் இப்போதைக்கு எந்த பக்கம் போகிறேன்னா இந்த பக்கம் பண்ணலான் இருக்கேன். ஓகே இந்த பக்கமே பண்ணுவோம். ஸோ ஓகே டைம் என்ன 10 செகண்ட் வந்துடுச்சா? ஓகே லெட்ஸ் கோ. வாங்க நண்பர்களே, எல்லோரும் ஒன்றா போடலாம். முயற்சி திருவினை ஆகும் முயன்றால். யார்றான் என்னது? அது என்னென்னமோ கொண்டு வந்துடுறாங்கய்யா. வியூ ஷாப் என்னது இது? என்ன ஐட்டு? அடங்கு. இதை அப்கிரேட் பண்ணுறத ஒன்று ஆனால் ஒன்று மாற்றிடுறாங்க. இங்கே ஏதாச்சும் லூட் இருக்கா? இல்லை. ஓகே அங்கே இருக்கிற அவனை மட்டும் அடங்கு. எதுக்குடா இது? நாங்கள் எடுத்தோடனே ஒரு ஷூட் பண்ணிடுது. அசையாதரா. எனக்கு எய்மிங் வராது பைதவே. உனக்கும் எய்மிங் வராதா ப்ரோ? இட்ஸ் ஆல் ரைட். லாஸ்ட் டைமோடா சத்துரு அவ்வளோதான். குட் பாய். ஸ்டோரு. தம்பி உல்ஃபே, இங்கே நான் வந்து ஒரு போர்க்களத்தில் இருக்கேன். நீ வேறு வந்து சொல்ல பண்ணிகிட்டு இருக்காத. வாடா பையா என் மோசம் வந்து போடு டன். ஏடா நீங்களாம் வரீங்க? ஏடா உங்களை வர சொன்னா? நீ வா. அப்புறம் நீ உனக்குன்னு தனியாலாம் அடிச்சுட்டு இருக்க முடியாது. வாங்கடா. அவ்வளோதான் நான் முடிஞ்சுதா? வாங்கடா. டே ஹங்கிரியா டேங்கிட். சீக்கிரத்தோட. என்னது அடங்கு? இதுக்காடா இவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஓடு. ரிவால்வர் ஆமாம் ஒரு 2 டப்பா 12 புல்லட் வேறு அளவு. ஓகே எனக்கு தேவையானது இதுதான். எனக்கு தேவையானது கிடைத்து விட்டதுக்கு ரொம்ப பாலம். ஓகே இதையும் எப்படியே எடுத்துக்கிறேன். ஓகே இப்போதைக்கு நான் கேம்ப் ஃபயருக்கு தான் ரிட்டர்ன் போகணும். ஏன்னா சோறு இல்லை. சோறு கேம்ப் ஃபயரில் தான் இருக்குது. என்னடா கிளிச்சாக வர ஏடா? இப்போ அப்படியே சுற்றுனாங்க என்னன்னு தெரில. ஓகே இங்கே ஏதாச்சும் ஸ்க்ராப் பண்ணிட்டு இருக்கா இல்லையா? ஓகே சீக்கிரம் போடா. கேம்ப் ஃபயருக்கு போல. இதில் போய்ட்டு ஸ்க்ராப் பண்ணிட்டு போடும். ஃபியூயல் கேனிஸ்டரை மட்டும் எடுத்து இதில் போடும். ஓகே இப்போதைக்கு கேம்ப் ஃபயரை அப்கிரேட் பண்ண முடியல. எவ்ரிதிங் பக்கம் போடுறா. குட் பெட்டுக்கு டேங் இட். இன்னும் 2 ஸ்க்ராப் பண்ணல் வேணுமா? ஐயோ ஸ்டார் வாங்க ஆகிறேன். 15 நாள் தாண்டா வந்திருக்கேன். இன்னும் ஒரு 5 நாள் சர்வே பண்ணி இருங்க. 2 3 அப்போ நாளைக்கு வந்து என்ன 19. ஐயோ இன்னும் ஒரு பெட்டு வச்சேன்னா எனக்கு முடிஞ்சிருமே. ஐயோ இன்னும் ஒரே ஒரு ஸ்க்ராப் எங்கேயாச்சும் கிடைக்குமா? ஒரு ஸ்க்ராப் எக்ஸ்ப்ளோர் பண்ணாத பக்கம். இந்த பக்கம் போனால் அந்த வெளில. ஓகே ஐ காட் இட். ஓகே தேவிகோ. இது இருக்குன்னு நினச்சேன். நீங்கள் இதில் இருக்காடா? இதில் கோலா
கோல் கேட்கும் போதெல்லாம் தராது. இது என்னங்க ஐய எனக்கு தெரியாத பயமாகவே இருக்கே எல்லாம் எனக்கு தெரியாத பயமாகவே இருக்குன்னு என்ன பண்ணணும்? டேய் என்னடா கோல் தந்து வெறியேற்றுறீங்க டேய். ஐயோ எனக்கு ஒரே ஒரு ஸ்க்ராப் மெட்டல் தாங்கடா. ஆனால் இந்த பயம் நல்லா இருக்குங்க. ஏய் ஃபியூயலாக தந்து வெறியேற்றுறானுங்க. ஃபியூயல் கேட்கும் போதெல்லாம் தரம் அப்பாடா. இது என்னங்கடா மஷ்ரூமாக இருக்குது. இந்த பயம் பற்றி இந்த அப்டேட்ஸ் பற்றிலாம் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு வரேன் அடுத்த வீடியோவில். நைட்டு அப்ரோச்சிங். சந்தோஷம். ஓகே கொஞ்சம் தூரமாக தான் இருக்கேன். ஆடங் ஆர் யூ கிடிங் மீ? ஓகே எடுத்து வச்சுக்கிறேன். யூஸ் ஆகும். தம்பி கிங்க அந்த பக்கம் போப்பா, நான் ஒன்று அடிக்க வரல. ஓகே சீக்கிரம். ஓகே லெட்ஸ்கோ. டப்புன்னு இந்த நைட்லேயே நம்ம வந்து அந்த ஒரு ஜெயின் பெட்டா குட் பெட் அதை செஞ்சு வைக்கணும். வுட்டு இல்லை கருமோண்டா ஒரு 5 வுட்டா. ஓகே நைட்லேயே எடுத்துடலாம். இன்னும் 1.25 நிமிஷம் இருக்கே. லெவல் 5 போகல. நல்ல வேலை. லெவல் 5 போகக்கூடாதுன்னு நான் ஏன் பார்க்குறேன்னா, அப்புறம் லெவல் 5 போனால் நான் அதோட பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதை வேறு உட்காந்து நான் பார்த்துட்ருக்குற மாதிரி இருக்கும். கேம்ப் ஃபயர் ரன் அவுட் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும்னு உங்களுக்கே தெரியும்ல. அவ்வளோதான். இப்போ நான் அந்த பெட்டை மட்டும் முடிச்சிட்டேன்னா இந்த வீடியோ முடிஞ்சுது. அந்த பெட்டை மட்டும் வச்சுட்டேன்னா அவ்வளோதான். வீடியோக்கு எண்டு கேட்டு போயிட்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ் பை அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ முடிச்சிடணும். கரெக்டாக சொல்கிற மாதிரி 1/2 மணி நேரத்துக்கிட்ட வந்துடுச்சு வீடியோ. அது எப்படியோ எடிட்டர் வந்து எடிட் பண்ணி ஒரு 25 நிமிஷத்துக்கு கவர் பண்ணிடுவார். ஓகே தேவிகோ அவ்வளோதான். நம்ம தான் இப்படி வாடா ஃபஸ்ட் பர்சனுக்கு மாதிரி இப்படி இருங்க. பெட்டு மேலே ஏறிக்கிறேன். ஆடாடா சரி ஓகே விடுங்க. இதுவே நல்லா தான் இருக்குது. ஓகே ஸோ இப்போ மட்டும் விடிஞ்சதுன்னா டிஃபால்ட்டாக ஒன்று ஏறுமா, அதோட ஒரு 3 பெட்டு 4 ஒரு கிட்டு 5 அவ்வளோதான். நான் சாகிற வரைக்கும் விளையாடுங்க ப்ரோன்னு சொல்லுவீங்க. ஆனால் அதெல்லாம் விளையாண்டேன்னா ரொம்ப டைம் எடுக்கும். நீங்கள் உட்காந்து பார்க்க மாட்டீங்க, அதுதான் பிரச்சனை. நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னீங்கன்னா அடுத்த வீடியோ கூட போடலாம். ஸோ ஓகே இப்போதைக்கு வீடியோ எண்டிங்க்கு ஏதாச்சும் ஒரு நல்ல ஸ்பாட் பார்க்கணுமே. இந்த மரத்து மேலே ஏறலாம், பட் வேணாம். அவ்வளோதான். சர்வைவ் 20 days. ஸோ ஓகே அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவில் நான் ஒரு தடவை கூட 1 HPக்கு போகல. தண்டரா நல்ல விஷயம். பாருங்கள் into 5 ஓகேங்களா. 3 நீங்கள் வந்து எடுத்தோடனே பெட்டு வைக்கிறீங்கன்னா உங்களோட டே கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் இருக்கும். ஸோ ஓகே நான் டிப்ஸ் சொல்கிற அளவுக்கு பெரிய ஆளாக இல்லை. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட்.